வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இப்போது இந்தியன் ஆர்மியில் வந்து ஏஆர்ஓ சென்னைக்கு வந்து ஆல்ரெடி எக்ஸாமில் பாஸ் பண்ணவங்களுக்கு ஃபிசிக்கல் வந்து வர பிப்ரவரி இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ February 5 to 15 இந்த டேட்டில் வந்து செலெக்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ நடந்துட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக போடுறதுக்கு தயவுசெய்து மன்னிச்சிருங்க. ஸோ அதே மாதிரி இன்னையிலேருந்து அட்டன் பண்ணுறவங்க, ஸோ இன்றைக்கி இதுக்கப்புறம் அட்டன் பண்ணுறவங்க எல்லாருக்குமே என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது நிறைய இப்போ ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதனால் வந்து என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத இதுக்கப்புறம் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சுருக்கீங்களா, ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கணும், இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அது என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ அண்ட் அதே மாதிரி வந்து நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது டிஃபென்ஸ் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலில் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும் செலெக்ஷன் அப்போ அப்படின்றத முக்கியமாக வந்து நம்ம பார்க்கலாம். வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு அட்மிட் கார்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ அந்த அட்மிட் கார்டு ஆல்ரெடி எல்லாருமே டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அதை ஒரு 2 பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு போட்டிருக்கக்கூடிய அந்த செலெக்ஷன் டேட், ஓகேங்களா, அந்த செலெக்ஷன் டேட்டுக்கு ஸோ அந்த பிளேஸுக்கு நீங்கள் பிஃபோராக வந்து போகிற மாதிரி போய்க்கோங்க. காஞ்சிபுரத்தில் தான் வந்து அந்த ஸ்டேடியத்தில் தான் வந்து அந்த செலெக்ஷன் நடக்குது. அப்போ வந்து அந்த இடத்துக்கு நீங்கள் ஸோ பிஃபோராகவே வந்து அந்த இடத்துக்கு போகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது வந்து நைட்டு வந்து 12 மேலே ஃபிசிக்கல் வந்து ரிப்போர்ட்டிங் டைம் இருக்கும் அதில். ஸோ அதனால் வந்து நீங்கள் முன்கூட்டியே முன்ன நாள் சாயந்தரமே அந்த இடத்துல இருக்கிற மாதிரி, ஆல்ரெடி ரொம்ப தூரம் லாங்கில் இருந்து போகிறவங்க அந்த மாதிரி போயிருங்க. ஸோ அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அட்மிட் கார்டு தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரிஜினல் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட், அதாவது உங்களுடைய 10th குவாலிஃபிகேஷன், நீங்கள் வந்து ஜிடி அண்ட் ட்ரேட்ஸ்மேன் இதுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 10th ஒரிஜினல் மார்க் ஷீட் வேணும். இல்லை நீங்கள் டெக்னிக்கல் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 12th மார்க் ஷீட். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சில பேர் டிகிரி முடிச்சிருப்பீங்க, இல்லை முடிக்காமல் இருப்பீங்க. டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அதோடைய சர்டிஃபிகேட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி டிசியும் எடுத்து வச்சுக்கோங்க. டிசி இல்லாதவங்க ஆல்ரெடி காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்க போனஃபைடு வந்து கம்பல்சரி வாங்கி காலேஜில் வச்சுருப்பீங்க. ஓகேங்களா? அதுவும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபோட்டோ முக்கியமாக ஒரு 20 காப்பிக்கு மேலே எடுத்து வைக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஏன்னா ரீமெடிக்கல் சப்போஸ் ஏதாவது விழுந்தால் ஸோ அது கொஞ்சம் ஃபோட்டோஸ் அதிகமாக தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவைப்படும். அது ஆல்ரெடி எல்லோரும் வாங்கி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்கலை அப்படின்னா இதுக்கப்புறம் இன்னும் ஒரு டேட் ஒரு 5 நாளுக்கு அப்புறம் தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வாங்கிடுங்க. ஏன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் கம்பல்சரி தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அஃபிடவிட் எல்லாருமே நோட்ரி வக்கீலில் வாங்கியிருப்பீங்க. நம்ம அதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ எல்லாருமே என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத ஸோ அந்த வீடியோவில் வந்து கம்பல்சரி நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா ஓகே, பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோவும் பாருங்கள். அண்ட் அதே மாதிரி மெடிக்கல் டெஸ்ட்டை பார்த்தினா ஒரு சின்ன ஒரு இப்படிலாம் இருக்கும் அப்படின்றத பார்த்தினா ஒரு வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லைனா நம்மளோட ப்ளேலிஸ்ட்டையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ எல்லா வீடியோக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் போய் பாருங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய எல்லா சர்டிஃபிகேட்டோடைய ஜெராக்ஸஸும் ஒரு 3 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் செல்ஃப் அட்டஸ்ட் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்ககிட்ட ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் அதோடைய ஒரிஜினல்ஸ், அதுக்கப்புறம் என்சிசி இருந்தால் என்சிசி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதை தவிர்த்து வேறு பெருசாக வந்து டொமிஷியல் சர்டிஃபிகேட், அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரிஜினல் பேன் கார்டு, இந்த மாதிரி ஓட்டர் ஐடியும் அந்த சப்போஸ் உங்களுடைய வேலிட் ஐடி ப்ரூஃப் வந்து கேட்பாங்க கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய அட்மிட் கார்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தவிர்த்து உங்களுடைய அஃபிடவிட் ஃபார்மட், அதுக்கப்புறம் போலீஸ் வெரிஃபிகேஷன், மீதி எல்லாமே வச்சுருப்பீங்க. இதெல்லாம் கம்பல்சரி நீங்கள் வாங்க வேண்டியதாக இருக்கும். அதனால் இது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குதா அப்படின்றத ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோவும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோவும் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த டாக்குமெண்ட்லாம் உங்கள்கிட்ட இருக்குதா அப்படின்றத ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான நேரம் அட்டன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நான் நாளைக்கு வந்து அதுக்கான ரிவ்யூ நான் கொடுக்க பார்க்குறேன். யாராவது அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா அதோடைய செலெக்ஷன் ரிவ்யூ நான் கொடுக்க பார்க்குறேன். ஆல்ரெடி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப டேட் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 மாதம் கழிச்சு தான் ஃபிசிக்கலே வருது. ட்ரைனிங் போய் 3 மாதம் ஆகிருச்சு. கோயம்புத்தூர் ஏரோவும் திருச்சி ஏரோவும் சென்னை ஏரோவுக்கு இப்போ தான் ஃபிசிக்கல் இருக்குது. ஓகேங்களா? அதனால் நீங்கள் தைரியமாக அட்டன் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்த வருஷத்துக்கான செலெக்ஷன் இந்த மந்த் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்களா? ஸோ போன வருஷம் மாதிரி வருஷம் இந்த 2 இயர்ஸாக வந்து February மந்த் நோட்டிஃபிகேஷன் வந்துடுது. அண்ட் அதே மாதிரி ஏப்ரலில் எக்ஸாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனும் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுங்கள், கண்டிப்பாக செலெக்ஷன் ஆக முடியும். ஓகேங்களா? வேறு எந்த டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் அதை தவிர்த்து
வேறு எந்த இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாலையும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் அதை பற்றின வீடியோ கண்டிப்பாக கொடுக்குறேன். ஓகேங்களா? வேறு எந்த டவுட் இருந்தாலும் ஓகேங்களா? ஸோ அண்ட் அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது டிஃபென்ஸ் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.